பாபா வாங்காவை தெரியாதவங்க இருக்க முடியாது. கண்ணிழந்த ஒரு பல்கேரிய ஜோதிடர். அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். முக்கியமா 2026 வருஷம் எப்படி இருக்கும்னு அவர் கணிச்சிருக்காங்க. உண்மையிலேயே 2026 பயங்கரமானதா இருக்க போதா? பாபா வாங்காவோட குறியீடுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா வாங்கா இவரோட கணக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் உண்மையா வந்துட்டு இருக்கு. பல்கேரியாவை சேர்ந்த இந்த ஜோதிடர் 1911 பிறந்தவங்க. ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது 12 வயசுலயே தன்னோட பார்வையை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவருக்கு அமானுஷ்யமான தீர்க்க தரிசன சக்தி கிடைச்சதாவும் நம்புறாங்க. அவர் இறந்து பல வருஷங்கள் ஆன பிறகும் அவரோட கணிப்புகள் இன்னும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. கொரோனா தொற்று நோய், வளைகுடா போர், 9/11 தாக்குதல்கள், ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் சீனா தைவான் மோதல், 2ஆம் உலக போர், சோவியத் யூனியன் சரிவு, இதெல்லாமே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. 2026 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பாபா வாங்காவோட கணிப்புகள் சிலவற்றை இந்த பதிவுல பார்க்கலாம். 3ஆம் உலக போர் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்துற கணிப்புகள்ல இதுவும் ஒண்ணு. 2026 சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையேயான பதட்டங்கள் அதிகமாகுமா? தைவான், மத்திய கிழக்கு மற்றும் தென் சீன கடல்ல ஒரு பெரிய போர் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் எச்சரிச்சிருக்காரு. இந்த போர் அணு ஆயுத பயன்பாடு வரைக்கும் சென்று உலகளாவிய ஸ்திரத்தன்மையை குறைக்கும்னு அவர் சொன்னது மக்களை பயமுறுத்துது. 2வது வேற்று கிரக வாசிகளோட தொடர்பு. 2026 வருஷம் வேற்று கிரக வாசிகளோட நேரடி தொடர்பு ஏற்படும்னு அவர் கணிச்சிருக்காரு. ஒரு பெரிய விண்கலம் பூமிக்கு வந்து வளிமண்டலத்துல நுழைஞ்சு மனிதர்களுடன் முதல் தொடர்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. 3வது இயற்கை பேரழிவுகள். 2026 உலகம் முழுவதும் கடுமையான இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் கணிக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், வெப்ப அலைகள் மற்றும் மேக வெடிப்புகள் போன்ற கடுமையான வானிலை மாற்றங்கள் நிலப்பரப்புல சுமார் 8% பாதிக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. 4வது செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம். செயற்கை நுண்ணறிவு AI காரணமா பல ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்றது தன்னோட குறிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. 5வது பொருளாதார நெருக்கடி. உலகளாவிய நிதி நெருக்கடியால தங்கம் விலை உயர வாய்ப்பு இருக்குன்னு பாபா வாங்கா குறிப்பிட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.